எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் பாலிசி ஒன்று உங்களுக்கு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். டெம்பரவரியாக தான் இருக்கும் அந்த பாலிசி. சரி. ஓகேவா? அந்த பாலிசி நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் 7 டேஸில் ஒர்க் ஆகி உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆன நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாலிசியை கேன்சல் பண்ணி உங்களுக்கு அது 2 to 3 டேஸில் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுமே உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவோம் சார். சரி. அந்த பாலிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 40,000 மினிமம் 40,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும் சார். சரி. உங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவல் லிங்க் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் அந்த லிங்க்ல போய் அந்த அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சார். சரி. அது எதுக்கு கட்டிட்டு உடனே அப்புறம் பேமெண்ட் திரும்ப பண்ணிடுறீங்க? எல்லா பேமெண்ட் திரும்ப கொடுத்துட்றீங்க? நம்ம வந்து இந்த அமௌண்ட் நம்ம கிளைம் பண்றோம்ல சார் 2,45,000. சரி. அது வந்து ஏஜென்ட் கோட்ல இருக்கும் சார். அது நம்ம கோட்ல மாத்துறதுக்காக ஏஜென்ட்க்கு கமிஷன் பேஸ்ல தான் நம்ம அந்த பாலிசி எடுக்கிறோம் சார். நம்ம அந்த அமௌண்ட் கிளைம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பாலிசி கண்டினியூ பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், இல்ல நம்ம கேன்சலும் பண்ணி தரோம் சார். அது எப்படி 40,000 கட்டினா 2,40,000 கொடுப்பீங்க? வித்தியாசமா இருக்கு. அந்த பாலிசி கேன்சல் பண்ணா கண்டிப்பா வரும் சார் அந்த அமௌண்ட். என்ன பாலிசி? உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா எங்க சீனியர் கால் கனெக்ட் பண்ணேன் சார். 1 minute ஹோல்ட்ல இருக்கீங்களா? இல்ல நீங்களே சொல்லுங்க. உங்க சீனியர் அப்புறம் பேசிக்கலாம். இல்ல திடீர்னு 40,000 பாலிசி கட்டணும்ங்கறீங்க. அதை கேன்சல் பண்ணா 2,40,000 வரும்ங்கறீங்க. இது எந்த கம்பெனில கொடுக்குறாங்க? நீங்க எந்த ஆபீஸ்ல இருந்து பேசுறீங்க? HDFC பேங்க்ல இருந்து பேசுறேன் சார். அதான் எந்த ஊரு? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறீங்களா? பெங்களூர்ல இருந்து பேசுறீங்களா? ஐயோ பயணில அறிவிட்ட நாதாரிகளா ஒன்னே இல்லையா இங்க பேசிக்கிட்டு இருக்கியா?